இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாநில அரசின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பான ஆவின் நிறுவனம் கிராமப்புறத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து நேரடியாக பாலை கொள்முதல் செய்து அதனை தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. பால் விற்பனையை தாண்டி நெய், வெண்ணெய், பனீர், தயிர், இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம் வகைகளையும் விற்பனை செய்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஆவின் பால் மற்றும் அதன் சிறப்புகள் எப்போதும் குறைந்த விலையிலும் கலப்படமற்ற தரத்துடனும் நுகர்வோருக்கு கிடைத்து வருகிறது. அதேபோல ஆவின் நிறுவனம் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான முகவர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் ஆவின் பாலகங்கள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் பால்வளத்துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆய்வின் நிறுவனத்தில் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் முதல்வரிடம் எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனம் வளர்ச்சி அடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதல்வரின் இந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து ஆவின் நிறுவனம் தனது புதிய தயாரிப்புகளை விரைவில் அறிமுகப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.